இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் அவர் எப்படிப்பட்ட பேர்வழி என்று கேட்டால், வீட்டிலே ஒரு நாயை வளர்க்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாய் தன்னுடைய எஜமானரை திருப்தி செய்ய வேண்டும் என்பதற்காக தெருவில் போய்கொண்டிருப்பவரை பார்த்து வேகமாக ஓடி குலைத்து விட்டு அந்த வீட்டு எஜமானரை நோக்கி திரும்பி வரும். எதற்கு என்று கேட்டால், இந்த வீட்டு எஜமானருக்கு ஆதரவாக ரோட்டில் போகின்றவர்கள் எல்லாம் அந்த நாய் சண்டையிட்டது என்று ஒரு தோற்றத்தை அந்த எஜமானரிடம் ஏற்படுத்துவது. அதன் மூலம் எஜமானர் இன்னும் சில எலும்பு துண்டுகளை அதிகமாக போடுவார் என்று எதிர்பார்ப்பது. அப்படிப்பட்ட அந்த நாயின் மனநிலையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் இருக்கிறார். ஏன் இவ்வளவு கடுமையாக ஆளூர் ஷானவாஸை பற்றி பேச வேண்டி இருக்கிறது என்று கேட்டால், தமிழகத்திலே இருக்கின்ற வாரிசு அரசியல், தமிழகத்திலே மன்னராட்சி நடக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதவ் அர்ஜுனா அம்பேத்கரை பற்றிய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியதை பற்றி ஊடகங்களிலே கேள்வி எழுப்புகின்ற பொழுது, இவர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? தமிழகத்திலே மன்னராட்சி நடக்கவில்லை, திமுகவின் மகத்தான மக்களாட்சி நடக்கிறது, திமுக மிகப்பெரிய ஜனநாயக கட்சி, இங்கே வாரிசு அரசியல் எதுவும் கிடையாது, இங்கே வந்தவர்கள் எல்லாம் தியாகம் செய்துவிட்டு தான் வந்தார்கள் என்று ஏதோ அவர்களுக்கு ஏற்றார் போல் இரண்டு பொய்களை தவிர்த்து விட வேண்டியதுதான். பொய் பேசுவது என்ன ஆளூர் ஷானவாஸுக்கும் திருமாவளவனுக்கும் என்ன புதிய செயலா? தொடர்ந்து அதைத்தானே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு பொய்யை சொல்லிவிட்டு போயிருந்தால் ஆளூர் ஷானவாஸை பற்றி நாம் இவ்வளவு மோசமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக எங்கே வருகிறார்கள்? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாரிசு தலைவர். நாம் என்ன கேட்கிறோம்? நீங்கள் பிச்சை எடுங்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் அறிவாலயத்திலே போய் பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்கள் எல்லாம் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸை பார்த்து குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி குறைத்துத்தான் பிச்சை எடுக்க வேண்டும் என்கின்ற மோசமான நிலைமையில் தான் இன்றைக்கு ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்களாம் இருக்கிறார்கள். இந்த ஆளூர் ஷானவாஸிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் வரலாறு தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறான். நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், நாங்கள் போர்க்குடி மரபிலே வந்தவர்கள், நாங்கள் ஏன் அமைதி காக்கிறோம்? எங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்பதற்காக அமைதியாக இருக்கிறோம். மீண்டும் எங்களை சீண்டி எங்களுடைய கடந்த கால வரலாற்றை திரும்பி பார்க்க வைத்து விடாதீர்கள், தாங்க மாட்டீர்கள். எங்களின் இன்னொரு பக்கத்தை பார்க்க நினைத்தால் ஆளூர் ஷானவாஸ் தமிழ்நாட்டில் நடமாட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் சாத்வீகமாக வன்முறையின் மீது நம்பிக்கை இல்லாமல் நன்முறையிலே செல்ல நினைக்கிறோம். எங்களிடையே மீண்டும் வன்முறையை தூண்டி மீண்டும் எங்களுடைய வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை வழக்கை வாங்க வைக்கலாம், அவர்களை சிறையிலே அடைக்கலாம் என்று திட்டமிட்டு திமுகவிற்கு காவடி தூக்குகின்ற, திமுகவிடம் பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக எங்களை பற்றி அவதூறாக பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒரு 5 ஆண்டு காலம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்தியாவுடைய சுகாதாரத்துறையின் மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்தவர். அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக 5 ஆண்டுகள் இருந்து சாதித்ததை 50 ஆண்டுகளில் எந்த சுகாதாரத்துறை அமைச்சரும் சாதிக்கவில்லை. ஆனால் இவர்கள் சொல்கின்ற மன்னராட்சி இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற வாரிசு அரசியல் என்று சொல்லி ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் முட்டு கொடுக்கிறாரே ஆளூர் ஷானவாஸ், அவர்கள் என்ன சாதித்து கிழித்தார்கள்? 50 ஆண்டுகளில் ஏற்படக்கூடிய சீரழிவை 5 ஆண்டுகளில் சாதித்தார்கள். இந்த வாரிசுகளுக்காக முட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அறிவாலயத்தின் காலடியிலே வீழ்ந்து கிடக்க வேண்டும் என்பதற்காக, ஆளூர் ஷானவாஸின் சுயநலத்திற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது பழியை சுமத்தாதீர்கள். நாங்கள் பழி பாவத்திற்கு அஞ்சுபவர்கள். அதனால் எங்கள் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு பழியை சுமத்தி எங்களை மக்கள் மத்தியிலே எங்கள் மீது அவதூறை கிளப்ப வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இப்படிப்பட்ட பொய்யை எல்லாம் பேசிக் கொண்டிருக்காதீர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. தெருவிலே இருக்கின்ற நாய்க்கு கொடுக்கின்ற மரியாதையை கூட அவர் ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்களுக்கு கொடுக்க தயாராக இல்லை. ஆளூர் ஷானவாஸ் என்கின்ற அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பொட்டு பூச்சி புண்மையை தேரையை போலத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நினைக்கிறார். இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி எங்கள் காலத்தை கடத்தாமல்
நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மழை வெள்ள பாதிப்பு இருக்கின்ற பொழுது கூட இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்கள் மக்களோடு போய் நின்று மக்களுக்கு களப்பணியாற்றாமல் இப்பொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சி வசைபாடி தன்னுடைய வயிற்றுப்பாட்டுக்கு வழி தேடுவதில் தான் குறியாக இருக்கிறார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை வெள்ள பாதிப்புக்கு ஆளான மக்களுக்கு ஆறுதல் கூறுவது, அவர்களுக்கான மருத்துவ முகாம்களை நடத்துவது என்று மக்களுக்கான அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து அவர்களுக்காக செயல்படுவதை மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக அரசியல் நடவடிக்கையாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்களெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து குறைப்பது என்பது சூரியனை பார்த்து நாய் குறைப்பதற்கு ஒப்பான செயல் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.